ஹலோ வீவர்ஸ், யாராவது திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா சாம்பார் சட்னி இல்லாத சமயத்தில் இட்லி தோசைக்கு தொட்டுக்கொள்வதற்கு சுலபமாக இட்லி மிளகாய் பொடி செய்வதை பார்க்கலாம் வாங்க. இந்த இட்லி மிளகாய் பொடி மாத கணக்கில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கும் லஞ்ச் கொடுப்பதற்கு இட்லி தோசை கூட இந்த பொடியை சேர்த்து கொடுக்க மிக அருமையாக இருக்கும். இதற்கு தேவையான பொருட்கள்: உளுத்தம்பருப்பு 250 கிராம், வேர்க்கடலை 50 கிராம், எள்ளு 50 கிராம், 10 மிளகாய், 10 காஷ்மீரி மிளகாய், பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், சர்க்கரை 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, புளி சிறிதளவு, கல்லுப்பு 1 டீஸ்பூன், கொப்பரை தேங்காய் 1 கப்பு. இது அரை முடி எடுத்திருக்கிறேன். நம்ம இப்போ ஒரு பொருளையும் தனித்தனியாக வறுத்து எடுக்கணும். முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பை போட்டு பொன்னிறமாக வறுக்கணும். இதை கைவிடாமல் கிளறுங்க. நான் இங்கே குண்டு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஸ்பிளிட் உளுத்தம்பருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கருப்பு உளுத்தம்பருப்பும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பொன்னிறம் ஆற வரைக்கும் வறுக்கணும். பாருங்கள், இந்தளவுக்கு பொன்னிறமானதும் எடுத்து தட்டில் ஆற வச்சுருங்க. அடுத்து நம்ம எள்ளை எடுக்க போகிறோம். இந்த எள்ளை நல்லா படப்படன்னு பொரியிற அளவுக்கு வறுக்கணும். பாருங்கள், ஒரு நிமிஷம் இந்த எள்ளை நீங்கள் நல்லா வறுத்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். உங்களுக்கு சத்தம் கேட்கும். அந்த சமயத்தில் நீங்கள் எடுத்து தட்டில் ஆற போட்டுருங்க. அடுத்து நம்ம கொப்பரை தேங்காயை எடுத்துக்கலாம். இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் எடுக்கிறதா இருந்தால் அதை நல்லா துருவிட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அதில் இருக்கிற ஈரம் போக நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கருவேப்பிலையை கொஞ்சம் எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலையில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம். இதில் மிளகாய் வத்தல், காஷ்மீரி மிளகாய் வத்தல் ரெண்டுமே போட்டிருக்கிறேன். இது ரெண்டும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்கள். இதில் 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாய் கூட கல்லுப்பு போட்டு ஃப்ரை பண்ணும்போது மிளகாயோட நெடி நமக்கு வராது. கல்லுப்பில் இருக்கிற ஈரப்பதம் போய் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் போட்டுடுங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியையும் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. கடாயில் இருக்கிற சூட்லேயே அது வறுபட்டுடும். அடுத்து ஸ்டவ்வை ஆன் செய்து வேர்க்கடலையை போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். வேர்க்கடலை விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. பாருங்கள், இந்த வேர்க்கடலை இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. வேர்க்கடலை சூடு ஆறினதும் தோலை நீக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா பொருளும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும். ஃபஸ்ட்டு மிளகாயும் கொப்பரை தேங்காயும் போட்டு அரைச்சி எடுங்க. அது கொஞ்சம் அரைஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பை போட்டு உப்பு, கருவேப்பிலை, சுகர் எல்லாத்தையும் சேர்த்து குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடைசியாக எள்ளையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம பொடி ரெடி ஆயிடுச்சு.
பாருங்கள், இந்த பொடியை நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது 2-3 மாதம் கெடாமல் இருக்கும். நீங்கள் 2-3 மாதம் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேர்க்கடலையை விருப்பப்படுறவங்க வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இட்லி பொடியோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இது 1 மாதம் கெடாமல் இருக்கும். இந்த இட்லி பொடியை வச்சு பொடி இட்லி செய்யலாம் வாங்க. ஸ்டவ்வை ஆன் செய்து ஒரு பேனை வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பொடியை போட்டு நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. அதோட கூட நம்ம மினி இட்லியை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நமது பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி கூட இந்த பொடியை வச்சு நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட மிக அருமையாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.